இந்த போனகன் யூத் ஃபெல்லோஷிப் குழுவில் உள்ள அனைத்து வாலிபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வாரம் தருமபுரி மாவட்டத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராமநாதபுரத்தில் உள்ள வாலிபர்களை இந்த நாளிலே ஒன்றிணைக்க செய்து இப்படிப்பட்ட சிறந்த ஒரு கூடுகையை, வாலிப கூடுகையை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் குழந்தையூஸ் அவர்களுக்காகவும் மற்றும் அவரது குழுவினருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்துள்ள சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள். இந்த கடைசி காலத்திலே நிலை நிற்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு போதுமான ஒரு பலனாக இருக்கிறது. இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகமெங்கிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே, வருகிற நாட்களிலே கிறிஸ்து பிறப்பை குறித்து அநேக செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே போட்ட 2 வசனங்களை வாசித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 30 மற்றும் 31வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 30, 31 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒருமுறை கூட வாசிக்கிறேன். மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் பொழுது ஒரு சிறந்த எழுத்தாளராகிய ஆண்டனி சிம்சன் என்கிறதான ஒரு பண்டிதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 11 சுழற்சியாக குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதிலே 15வது சுழற்சி மனித பிறவி, மறுபிறவி, அடுத்த பிறவி. அதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை, அது வேதத்துக்கு முற்றிலும் முரணானது. ஆனால் அவர் கொடுத்திருக்கிற அந்த 10 சுழற்சிகளை நான் உங்களிடத்தில் வாசிக்க விருப்பப்படுகிறேன். 1வது ப்ரீபர்த், முற்பிறப்பு. 2வது பர்த், பிறப்பு. 3வது இன்ஃபான்சி, குழந்தை பருவம். 4வது சைல்ட்ஹுட், சிறுவர் பருவம். 5வது அடோல்சன்ஸ் ஆர் டீனேஜ், இளமை பருவம். 6வது ஏர்லி அடல்ட்ஹுட் ஆர் யூத் ஏஜ், ஆரம்ப முதிர் வயது. 7வது மிடில் ஏஜ், நடுத்தர வயது. 8வது லேட் அடல்ட்ஹுட், முதிர்ந்த வயது. 9வது எண்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் முடிவு. 10வது டெத், இறப்பு. இந்த மனிதனுடைய வாழ்க்கை சுழற்சியிலே மிகவும் முக்கியமான ஒரு வயது, ஒரு பருவம் வாலிப பருவம். வாலிப பருவத்தை ஒரு 20 வருடங்களாக நாம் பிரிக்கலாம். 19 அது முடித்து 20 20வது வயதிலிருந்து 40வது
வயது வரைக்கும், கிட்டத்தட்ட 20 வருடங்கள். இந்த 20 வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான வருடங்கள். இந்த காலம் மிக மிக முக்கியமான காலம். இந்த வாலிப வயதிலே சாதனைகளை நாம் இந்த உலகத்திலே செய்யலாம். இரண்டாவதாக, இந்த வாலிப வயதிலே தோற்றும் போகலாம். தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக சாதிப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது, விழுந்து போகிறதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு விழுந்து விழாத படிக்கு. மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. கிறிஸ்து பிறப்பை குறித்து நீங்க எங்கனாலும் கேட்கலாம் செய்திகளை. இது மிகவும் முக்கியமான செய்தி, விழுந்து விழாத படிக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே வாலிபர்கள் விழுந்து போகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 20 வருடங்கள் மிகவும் முக்கியமான வருடங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும், இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், அதிகமாக சிந்தனை செய்வீர்கள், எதையும் சாதிக்கலாம் என்கிறதான ஒரு வைராக்கியம் உங்களுடைய இருதயத்திலே உண்டாகிற ஒரு காலகட்டம் தான் இந்த வாலிப காலகட்டம். ஒரு 20 வருடங்கள், ஒரு 20 வருடங்கள் இந்த வாலிப வயது, இந்த வாலிப பருவம். 20 இன்று ஒரு வருடம் 365 நாட்கள். அப்ப 20 இன்று 365, அதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் வெறும் 7300 நாட்கள் மட்டுமே. வாலிப வயது என்பது, வாலிப பருவம் என்பது வெறும் 7300 நாட்கள் மட்டுமே. வேதத்தின்படி ஒரு மனிதன் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம். 80 வருடம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால் வெறும் 29,200 நாட்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறான். அதுல 20 வருடங்கள் வாலிப வயது. இந்த வாலிப வயது வெறும் 7300 நாட்கள் மட்டுமே. இந்த வயது மிகவும் வேகமாக கடந்து செல்லும். இந்த நாட்கள் மிகவும் வேகமாக உருண்டோடி போய்விடும். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், இந்த நாள். இந்த வாலிப வயது உருண்டோடி போய்கொண்டிருக்கிறது, விரைவாக அது சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ வாலிபர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய கிருபையை உங்கள் மேல் வைத்திருக்கிறார், அவர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். எதற்காக? எதற்காக இந்த அழைப்பு? எதற்காக இந்த பிரதிஷ்டை ஜீவிதம்? எதற்காக இந்த கிருபை? எதற்காக இந்த அபிஷேகம்? இந்த வாலிப காலகட்டத்திலே கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த வாலிப பருவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துக்கும் உலக இன்பத்துக்கும் உலக இச்சைக்கும் அடிபணிந்து பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய வாலிப வயதை அழித்து போடுவதற்கல்ல கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு மாபெரும் நோக்கம் இருக்கிறது. இந்த ராமநாதபுரத்திலே கர்த்தர் உங்களை பிறக்க செய்து உங்களை சிறு வயதில் இருந்து இந்த வாலிப வயதுக்கு வளர்த்தி கொண்டு வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் மூலமாக இந்த பட்டணத்திலே, இந்த மாவட்டத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் விருப்பப்படுகிறார்.
ஒரு அசைவை கொண்டு வர கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்கள் சக வாலிபர்களை உங்கள் மூலமாக தொடுவதற்காக கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதற்காக தான் இந்த ஜீவன், அதற்காக தான் இந்த வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும். மிக வேகமாக வேதத்தில் இருந்து ஒரு சில நபர்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். லேவியராகவும் 10வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நானே வாசிக்கிறேன். ஆரோனின் குமாரர்கள் நாதாபும் அபியூவும் விழுந்து போன ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனின் குமாரர்கள் முதலாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் ஆரோன் என்கிறதான ஒரு மனிதனை அபிஷேகம் செய்தார். மிகவும் ஆவிக்குரிய ஒரு சூழலிலே வளர்க்கப்பட்ட இந்த ஆரோனுடைய குமாரர்கள் தான் நாதாபும் அபியூவும். மிகவும் ஆவிக்குரிய சூழல் நிறைந்த ஒரு குடும்பம். ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய பணிவிடை ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள் இந்த வாலிபர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வாலிபர்கள் இவர்கள். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு விழுதல். வேதம் சொல்லுகிறது, பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தந்தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்கினி, இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. எது இந்த அந்நிய அக்கினி? அந்நிய அல்லது ஸ்ட்ரேஞ்ச், அதனுடைய பொருள் என்ன? மூல பாஷையாகிய எபிரேய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இந்த அந்நிய என்கிறதான வார்த்தைக்கு செரா என்கிறதான ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செரா என்கிறதான வார்த்தைக்கு 3 முக்கிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று ஃபாரன், அநித்தியமான, அந்நியமான. இரண்டாவதாக ப்ரொஃபேன், அசுத்தமான. மூன்றாவதாக அன்ஆதரைஸ்டு, அங்கீகரிக்கப்படாத. அன்பான வாலிபர்களே, சில காரியங்கள், சில அந்நியமான சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு தடை செய்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள சில அசுத்தமான, பாவம் நிறைந்த, கரை நிறைந்த காரியங்களை வாலிபர்களாகிய நமக்கு அவர் தவிர்த்து வைத்திருக்கிறார், விலக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடாத, தேவனால் அங்கீகரிக்கப்படாத அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் அந்நிய, அசுத்தமான, தேவனால் அங்கீகரிக்கப்படாத இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான பாவ நுகத்தடிக்குள்ளாக சிக்கி கர்த்தருடைய அழைப்பை இழந்து, அவருடைய கிருபையை இழந்து, அவருடைய அபிஷேகத்தை இழந்து, ஆவியின் நிறைவை இழந்து, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை இழந்து இன்றைக்கு அவர்கள் உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. இந்த வாலிபர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வருவதற்கு எது காரணமாக இருந்தது? வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது லேவியராகும் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி தூப கலசத்தை கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நல்ல கவனிக்கணும். ஏன் அந்நிய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் அவர்கள் விழுந்து போனார்கள்? ஏன் கர்த்தர் அவர்களை அடித்து போட்டார்? இந்த வாலிபர்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிற இந்த ஊழியக்கார வாலிபர்கள், இவர்கள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு தணலினால்
இவர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தூப கலசத்தை நிரப்ப வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த நெருப்பை, அந்த அக்கினியை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு வரவில்லை. ஏதோ ஒன்று இவர்களை வழி விலக செய்துவிட்டது. ஏதோ ஒரு உலக காரியத்தில் இவர்கள் ஈடுபட்டு, அதனால் இவர்கள் தேவன் அங்கீகரிக்காத அந்நிய அக்கினியை தேவனுடைய சமூகத்தை கொண்டு வந்தார்கள். எது அவர்களை வழிவிலக செய்தது? எது? அவர்கள் அந்த அந்நிய அக்கினியை, தேவனால் அங்கீகரிக்கப்படாத அக்கினியை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வர எது அவர்களுக்கு காரணமாக அமைந்தது? வேதத்தில் மிகவும் திட்டவட்டமாக அவர்களை பாவத்துக்குள்ளாக தள்ளின ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகும் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது. மோசே ஆரோனை அழைத்து சொல்லுகிறார், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு செல்ல காரணமாயிருந்தது மதுபானம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள், சபைக்கு போகிறவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், சாராயத்துக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் மூணார் பகுதியிலே ஒரு நாளைக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு வாலிபனை சந்தித்தேன். அந்த வாலிபன் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவனை அழைத்தேன். அவன் மனம் திறந்து பேசினான். என்ன சொன்னா தெரியுமா? அண்ணா, ஒரு ஸ்தாபனத்திலிருந்து என்னை ஊழியம் செய்யும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு என்னை அனுப்பினார்கள். நான் செல்வதற்கு முன்பாகவே ஒரு சுவிசேஷ வாலிப குழுவை அந்த கிராமத்துக்கு அவர்கள் அனுப்பினார்கள். நானும் அதிக சந்தோஷத்தோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாமே என்று சொல்லி அந்த கிராமத்துக்கு சென்றேன். அதிகாலை நேரம் அந்த வாலிபர்கள் தங்கியிருந்த வீடை தட்டினேன். அவர்கள் எனக்கு திறந்து கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நிமிஷம் வெளியே நில்லுங்க, நாங்க உங்களை வித்தியாசமான ஒரு முறையில வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுபானத்தை ஒரு டம்ளர்ல ஊத்தி அந்த வாலிபனை குடிக்க சொல்றாங்க. அப்ப அந்த வாலிபன் சொல்றான், இது எனக்கு தகாதது, இதுவரைக்கும் நான் மதுபானம் குடித்தது கிடையாது, அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லியும் வற்புறுத்தினை குடி குடி என்று சொல்லி அந்த வாலிபனை குடிக்க வைத்தார்கள். குடிக்க வைத்து நீ போக போக பழகிக் கொள்வா என்று சொல்லி அவர்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள். ஒரே ஒரு வாரம் அந்த வாலிபர்களோடு கூட இந்த வாலிபன் அந்த வீட்டிலே தங்கி இருந்தான். என்னிடத்தில் சொன்னான், அண்ணா, அவர்கள் பெயர் தான் கிறிஸ்தவ வாலிபர்கள், அவர்கள் வெளிப்புறத்தில் தான் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் விபச்சாரம் உட்பட மொபைல் போன்களில் ஆபாச வீடியோக்கள் உட்பட எல்லா விதமான பாவத்தினால் இந்த வாலிபர்கள் நிரப்பப்பட்டிருந்ததை பார்த்தேன். இந்த தம்பி சொன்னா, என்னால அங்க இருக்க முடியல, ஒரு வாரத்துக்குள்ள நான் எல்லாத்தையும் என்னுடைய துணியெல்லாம் எடுத்துட்டு நான் வந்துட்டேனா அப்படின்னு சொன்னா. நல்ல கவனிங்க அன்பு வாலிபர்களே, இன்றைக்கு அதிகமாக சாத்தான் வாலிபர்களை மதுபானம் என்கிறதான அடிமைத்தனத்துக்குள்ளாக ஈர்க்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த மதுபானம் என்கிறதான இந்த நுகத்தடியை வாலிபர்களுடைய அந்த தோளின் மேல் இந்த நாட்களிலே பிசாசானவன் சுமத்தி கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களை சாத்தான் பல விதத்திலே குறிவைத்து தாக்குகிறான். இந்த நாட்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அபிஷேகத்தால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் நிலைநிற்க முடியாது.
ஆனாலும் கர்த்தர் நம்மை விழுந்து விடாதபடிக்கு பாதுகாப்பாராக. 3 காரியங்கள், அந்நிய காரியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதத்திலே முக்கியமாக 3 காரியங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அந்நிய தேவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். யாத்திராகமம் 38வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அந்நிய தேவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, அந்நிய தேவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் ஒருவேளை நிசாரணமாக இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைத்துக் கொள்ளலாம். நல்ல கவனிங்க, சிலைகள், விக்கிரகங்கள், சில கோயில்கள், அங்கெல்லாம் நீங்க போகும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இளம் வாலிபர்களை அவைகள் வஞ்சிக்க கூடும். வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரன் BTH 3 வருஷம் படித்து முடித்து விட்டான். நல்ல அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பு அவனுக்கு இருந்தது. நல்ல கீபோர்டு வாசிப்பான், நல்ல பாடல்களை பாடுவான். ஆனா 3வது வருடம் இறுதியிலே ஒரு கண்ணியில் அகப்பட்டான். ஒரு அந்நிய தொடர்பு, ஒரு அந்நிய பெண்ணுடன் ஒரு தொடர்பு. கடைசியில அந்த பெண் அந்த வாலிபனை ஒரு கோயிலுக்குள்ளாக கொண்டு சென்று சிலைக்கு முன்பாக பணிய வைத்து தாலி கட்டி கடைசியில் அவர்கள் ஒரு இடத்துக்கு குடியேற போனார்கள். நல்ல கவனிங்க, இன்றைக்கு அந்த வாலிபன் கர்த்தருடைய அந்த அழைப்பில் இல்ல, கர்த்தருடைய அந்த ஊழியத்தில் இல்ல. அவன் அபிஷேகத்தை இழந்து, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபையை இழந்து, இன்றைக்கு அவன் இந்த உலகத்திலே ஒரு சாதாரணமாக ஒரு பிசாசுக்கு அடிமைப்பட்ட ஒரு மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான வாலிபர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுவிக்க விருப்பப்படுகிறார். அந்நிய தேவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகத்தில் இன்பமாய் காண்கிற எவைகளை நம்பி போய் விடாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். 2வதாக, அந்நிய பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம், இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. நல்ல கவனிங்க, இன்றைக்கு அந்நிய பெண்களின் மூலமாக தான் அதிகமாக கிறிஸ்தவ வாலிபர்களை சாத்தான் தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்கள் நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்க கைகள்ல இருக்குது மொபைல் போன், வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் அனுப்புனா போதும், அந்த ஹாய் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடும். எத்தனையோ சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல வந்த ஒரு ஹாயோட அந்த வாலிபனுடைய வாழ்க்கை சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல ஆராதனைகளை நடத்துகிற ஒரு வாலிபன், ஒரே ஒரு மெசேஜ், ஹாய் அண்ணா என்கிறதான ஒரு மெசேஜ். நல்ல கவனிங்க, ஒரு மெசேஜ், ஹாய் அண்ணா. அந்த உறவு தொடர்ந்து அந்த உறவில் அவர்கள் ஈடுபட்டு கடைசியில அந்த வாலிபன் தூக்கு போட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டான். அவன் ஒரு போதகருடைய மகன். நல்ல கவனிங்க, சிலர் இந்த நேரத்தில் போதகருடைய மகன்கள் இருக்கலாம். கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தீமத்தேயுவை போன்ற அநேக வாலிபர்கள் இந்த இடத்தில் இருக்கலாம். உங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் பிறக்க வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு சகோதரரா. ஏதோ ஒரு அந்நிய சகோதரிடத்திலிருந்து வருகிற ஒரு போன் காலுக்கும், ஒரு ஹாய்க்கும், வாட்ஸ்அப்ல வருகிற ஒரு மெசேஜுக்கும் அடிமைப்பட்டு விடுவதற்காக அல்ல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாலிபன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாலிபன், எந்த இடத்திலே சென்றாலும் கர்த்தருடைய ஆவியால் ஏவப்படுகிற ஒரு வாலிபன், கர்த்தருடைய ஆவி பலமாய் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன். அந்த வாலிபனை கூட அந்நிய நுகத்தடி விடல. நல்ல கவனிங்க, அவ்வளவு அபிஷேகம் அவனிடத்தில் இருந்தது, அவ்வளவு பலம் அவனுக்கு இருந்தது, அவ்வளவு திறமைகள் அவனுக்கு இருந்தது.
ஆனால் ஒரு நாள் அகப்பட்டான், ஒரு நாள் விழுந்து போனான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவன் சிறுமை படுத்தப்பட்டான். அவன் சிறுமை படுத்தப்பட்டான். தன் பிரதிஷ்டையை இழந்து, தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து, பரிசுத்த ஆவியின் பலத்தை இழந்து, இப்பொழுது அந்நிய நுகத்தடிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற ஒரு சிம்சோன் சிறுமைப்படுத்தப்பட்டான். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏதோ வகையில சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த விருப்பப்படுகிறார். கர்த்தர் உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்தி அபிஷேகத்தை கொடுத்து வைராக்கியமாக இந்த நாட்களில் அவருக்காக எழும்பி செயல்படுவதற்காக கர்த்தர் இந்த நாளிலே இந்த மைதானத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார். வேதத்தில் படிக்கும் பொழுது சிம்சோன் தெலீலாளோடு பிணைக்கப்பட்டதினால் கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தையே அவன் இழந்து போனான். சிம்சோன் தெலீலாளோடு பிணைக்கப்பட்டதினால் தன் 2 கண்களையும் இழந்து போனான். அவன் கடைசியிலே சிறைசாலையிலே மாவரைக்கிறவராக மாறினான். ஒரு வேடிக்கைக்காரனாக மாறினான் சிம்சோன். அபிஷேகம் இல்லையா? அவனுக்கு அபிஷேகம் இருந்தது. கர்த்தருடைய கிருபை இல்லையா? கிருபை இருந்தது. பிரதிஷ்டையான ஒரு வாழ்க்கை இல்லையா? வாழ்க்கை இருந்தது. ஆனா ஏன் இந்த விழுதல்? சில நேரங்கள்ல நம்ம அஜாக்கிரதையாக இருப்போம், நிர்விசாரமாக இருப்போம். இதுவா பார்த்து கொள்ளலாம், இந்த காரியமா அதை நம்ம மேற்கொள்ளலாம். நல்ல கவனிங்க, சிம்சோன் நல்ல மேற்கொண்டு பார்த்தான், கடைசியில் அவனால மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் அவனிடத்தில் இல்லை. அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். ஒரு அந்நிய நுகத்தடி அவன் மேல் சுமத்தப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சிலருடைய அந்நிய நுகத்தடியை உங்களுடைய தோளிலிருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விருப்பப்படுகிறார். நம்முடைய தேவன் நுகத்தடியை உடைக்கிற தேவன். ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல, தவறான காரியத்துல நீங்க சிக்கி இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன் என்று ஒரு சிந்தையோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையான ஒரு தீர்மானம், உண்மையான ஒரு அர்ப்பணம் இந்த நாளில, இந்த இரவு வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் எடுத்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விருப்பப்படுகிறார். நீ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் செய்து நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். விழுந்து விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விழுந்து விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை நோக்கி சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 40-41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 41வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் அதை ஒரு பொருட்டாக பேதுரு எடுக்கவில்லை. அவன் ஜெபத்தை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. நான் என்னுடைய சுயத்தினால் நின்று விடலாம், என்னுடைய பலத்தினால் நின்று விடலாம், எதையும் மேற்கொண்டு விடலாம், உலகத்தை மேற்கொள்ளலாம், உலக இச்சையை மேற்கொள்ளலாம், அந்நிய நுகத்தடியை மேற்கொள்வேன் என்கிறதான அவனுடைய அந்த பலத்திலே நிற்க முடியும் என்றுதான ஒரு தவறான சிந்தையோடு பேதுரு காணப்பட்டான். அந்த பேதுரு தான் ஒரு பெண்ணுக்கு முன்பாக, சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தடவை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். வாலிபர்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உங்களுக்கு பலன் இருக்கிறது, உங்களுக்கு ஞானம் இருக்கிறது, உங்களுக்கு திறமை இருக்கிறது. ஆனா எல்லா நேரத்திலும் உங்களுடைய பலத்தை வைத்து நுகத்தடியை மேற்கொள்ள முடியாது. உங்களோடு கூட கர்த்தர் இருந்தால் மட்டுமே,
கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டுமே, கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் மட்டுமே, கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் மட்டுமே இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்க முடியும். வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. வசனம் மிக மிக முக்கியம். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ உலகம் வேறு ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ சபைகளிலே காணப்படுகிற ஆராதனைகள், இசைக்கருவி வாசிக்கிறவர்கள், இன்றைக்கு சபைகளிலே கொடுக்கப்படுகிற பிரசங்கங்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு கோணத்திலே போய்கொண்டிருக்கிறது. வேதாகமத்தை வைத்துக் கொண்டே வேதாகமத்தினுடைய வசனத்தை பிரித்து பேசி இன்றைக்குள்ள இளைஞர்களை, வாலிபர்களை தவறான ஒரு பாவத்துக்கு நேராக, உலகத்துக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிற அநேக கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு எழுதிவிட்டார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனியுங்கள். விழுந்து போன பேதுரு மறுபடியும் எழுந்தாரா? எழுந்தார். இயேசுவை நோக்கி மனம் கசந்து அழைத்தார். ஆண்டவரே, என்னுடைய சுயத்துல நின்றுட்டேன், நான் விழுந்து போய்விட்டேன், எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை வேண்டும், மறுபடியும் நான் ஜெயிக்க விருப்பப்படுகிறேன், மறுபடியும் நான் ஜெயிக்க விருப்பப்படுகிறேன். யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது யோவான் சொல்லுகிறார், வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அன்பு வாலிபர்களே, பொல்லாங்கன் உங்களை ஜெயிக்க கூடாது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். உலகம் உங்களை மேற்கொள்ள கூடாது, நீங்கள் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் உங்களை மேற்கொள்ள கூடாது, நீங்கள் வாட்ஸ்அப்பை மேற்கொள்ள வேண்டும். யூடியூப் உங்களை மேற்கொள்ள கூடாது, நீங்கள் யூடியூப்பை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். விழுந்து போன பேதுரு மறுபடியும் எழுந்தார். எப்படி எழுந்தார் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேல் வீட்டறை ஜெபத்தில் பேதுரு, மேல் வீட்டறை ஜெபத்தில் பேதுரு, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாக எழுதப்பட்டிருக்கிற பெயர் பேதுருடைய பெயர். ஜெபத்தின் காரணமாக, ஜெப குறைவின் காரணமாக விழுந்து போனதை உணர்ந்த பேதுரு மறுபடியும் மேல் வீட்டறைக்கு முதலாக ஜெபிக்கும்படிக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1வது வசனம், ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் ஜெபிப்பதற்காக ஒரு நேரத்தை பேதுரு ஒதுக்கி வைத்திருந்தார். நான் கேள்விப்பட்டேன், அடிக்கடி உங்களுக்கு வாலிபர் கூடுகை நடக்கிறதாக, ஜெப கூடுகை நடக்கிறதாக. அன்புக்குரிய வாலிபர்களே, ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் கூடுகையிலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். வருகிற நாட்களில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூடுகையில நீங்க ஒன்றிணைந்து ஜெபிக்க வேண்டும். நீங்க ஒன்றிணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அசைவு உண்டாகும், உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகும். உங்கள் மூலமாக ராமநாதபுரத்திலே ஒரு பெரிய ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவார். யோப்பா பட்டணத்தில் மேல் வீட்டறையில் பேதுரு ஜெபிக்கிறார். அந்த இடத்திலே தரிசனங்களை பெறுகிறார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இந்த காலகட்டம் தரிசனங்கள் காண்கிற ஒரு காலகட்டம். ஒரு கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் ராமநாதபுரத்திலே நீங்கள் செல்லுகிற இடங்களிலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றி கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அன்புக்குரிய வாலிபர்களே, பேதுரு தான் இறந்து போன ஜெபத்தை மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டதினால் ஜெபிக்கிற ஒரு பேதுருவின் ஒரு பிரசங்கத்தின் மூலமாக
30,000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிற பேதுருவால் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாடியாய் பிறந்த ஒரு மனுஷன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற பேதுருவால் லித்தாவிலே 8 வருடமாய் திமிர்வாத வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் குணமடைந்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற பேதுருவால் யோப்பா பட்டணத்தில் மரித்து போன சிசி தபிதார் மறுபடியும் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற மனிதனை கொண்டு கர்த்தர் உண்மையாகவே தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வேல்ஸ் தேசத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1904-5 ஆண்டுகளிலே சேத் ஜோசுவா என்கிறதான ஒரு தேவ ஊழியர் அவர் இவ்வாறாக ஜெபித்தார்: ஆண்டவரே, எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா அந்த சால்வையை பெற்றுக் கொண்டது போல எனக்கு பிறகு ஒரு வாலிபனை எழுப்பும். இந்த சால்வையை பெற்றுக்கொள்ள ஒரு வாலிபனை எழுப்பும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாலிபனை எழுப்பும். இந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு வாலிபனை எழுப்பும். பல வருடங்களாக இந்த சேத் ஜோசுவா ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு 1904 ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு ஜெப கூடுகை, இதை போல ஒரு ஜெப கூடுகை நடந்து கொண்டிருந்தது. சேத் ஜோசுவா அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தார் தெரியுமா? Bend us, O Lord, bend us, O Lord. என்னை வளையும், எங்களை வளையும், எங்களை வளையும். Bend us, O Lord, எங்களை வளையும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் அபிஷேகம் அந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒரு சாதாரண வாலிபனான ஈவான் ராபர்ட் என்கிறதான அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே ஒரு அசைவை கொண்டு வந்தது. சுரங்க தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான ஒரு வாலிபன். அந்த சேத் ஜோசுவா அவர்களுடைய ஜெபம் அந்த வாலிபனுடைய இருதயத்திலே ஒரு அசைவை கொண்டு வந்தது. அன்று வரைக்கும் ஜெபிக்காத வாலிபன், அன்று வரைக்கும் தேவனுடைய அந்த காரியங்களிலே ஈடுபடாத அந்த வாலிபன் எப்பொழுது அந்த ஜெப அபிஷேகம் அந்த ஈவன் ராபர்ட்டை பற்றி பிடித்ததோ அஞ்சிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். இரவெல்லாம் ஜெபிப்பாராம். 12 மணியிலிருந்து 4 மணி வரை முழங்கால் படி போட்டே ஜெபிப்பாராம். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் அந்த வாலிபனுக்கு தரிசனமானார். 12 மணியிலிருந்து விடிய காலம் 4 மணி வரை நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் இயேசு அந்த ராபர்ட்டோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? ராபர்ட், உன் மூலமாக இந்த வேல்ஸ் தேசத்துல ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதலை நான் கொண்டு வரப்போகிறேன். வேல்ஸ் தேசம் எப்படி இருந்தது தெரியுமா? விபச்சாரத்துக்கு பெயர் பெற்ற ஒரு தேசம் வேல்ஸ் தேசம். வாலிபர்கள் பலவிதமான ஒழுக்க கேடுகளால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தார்கள். கேளிக்கை விடுதிகள், சினிமா தியேட்டர்கள், பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்களினால் நிரப்பப்பட்ட அந்த தேசம் முழுவதுமே அந்த பிசாசுடைய ஆவியினால், பிசாசுடைய சிங்காசத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த ஈவான்ஸை நோக்கி ஆண்டவர் சொன்னால், உன் மூலமாக ஒரு எழுப்புதலை இந்த வேல்ஸ் தேசத்திலே நான் கொண்டு வர போகிறேன். அந்த எழுப்புதல் ஒரு சாதாரணமான எழுப்புதல் அல்ல, கண்டங்கள் தாண்டி கண்டங்கள் செல்லுகிற ஒரு எழுப்புதல். வேல்ஸ் தேசத்திலிருந்து ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, ஆசியா கண்டங்களுக்கு, பல நாடுகளுக்கு அந்த அக்னி, அந்த எழுப்புதலை உன் மூலமாக நான் பற்றியதை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவரோடு கூட பேசினார். அவர் பேசின பிறகு அந்த ஈவான் ராபர்ட் ஒரு சபைக்கு சென்றாராம். சபைக்கு சென்று ஒரு போதகரிடத்தில் கேட்டார், கர்த்தருடைய ஒரு செய்தி என்னிடத்தில் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு தருவீர்களா? உங்களுடைய சபையில் அந்த செய்தி எனக்கு அறிவிக்கணும். அந்த போதகர் சொன்னாரா,
நீயே ஒரு சாதாரண ஒரு வாலிபன், சுரங்க தொழில் செய்கிற ஒரு வாலிபன், நீ செய்து கொடுக்க போறியா? நீ செய்து கொடுத்தா யாரு கவனிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கலாக இந்த வாலிபனை இழிவாக கருதினார். மறுபடியும் இந்த வாலிபன் அந்த போதகரிடத்தில் போய் கர்த்தருடைய செய்தி ஒன்று இருக்கிறது, கர்த்தர் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார், ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகரிடத்தில் கெஞ்சினாராம். ஒரு நாளைக்கு ஒரு புதன்கிழமை முழு இரவு ஜெபம், மைக்க கொடுத்தாராம், நீ பேசு, நான் பார்க்கிறேன் எத்தனை பேர் கேட்பாங்க அப்படின்னு. இந்த ஈவான் ராபர்ட் எழுவி நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தார். தேவனுடைய பிரசனம் அந்த மைதானத்தை நிரப்ப ஆரம்பித்தது. அங்கு வந்திருந்த ஜனங்களை கர்த்தர் தொட ஆரம்பித்தார். அன்று இரவிலேயே அந்த சபை போதகரும் மற்றும் 16 நபர்கள் விசுவாசிகள், மொத்தம் 17 நபர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அபிஷேகத்தை பெற்றார்கள். இந்த ஈவான் ராபர்ட், இந்த வாலிபன் அவருடைய பிரசங்கத்தை நிறுத்தவில்லை, தொடர்ந்து பிரசங்கிக்க அடுத்த 30 நாட்களிலே சரித்திரம் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு 37,000 ஜனங்கள், வேல்ஸ் தேசத்தை சேர்ந்த ஜனங்கள், பாவத்தில் கடந்தவர்கள், அந்நிய நுகத்தடிக்குள்ளாக சிக்கி அசுத்த ஆவிகளால் பிடித்து அசுத்த ஆவியின் அதிகாரத்தில் கடந்த 37,000 ஜனங்கள் 30 நாட்களுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசி தங்களை மறந்து ஆவியில் நிறைந்து தேவனை பாடி போற்றி புகழ ஆரம்பித்தார்கள். பிரசங்கம் தொடர்ந்தது, ஜெபம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரித்திரம் சொல்லுகிறது அடுத்த 5 மாதத்துக்குள் 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள். அசாதாரணமான ஒரு காரியம் பாருங்க, 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை கண்டடைந்தார்கள், ரட்சிப்பை கண்டடைந்தார்கள், இந்த கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமான சகோதரர்களே, ஒரு வாலிபன் ஈவான் ராபர்ட் மூலமாக வேல்ஸ் தேசத்தையே என் ஆண்டவரால் அசைக்க முடியும் என்றால், ராமநாதபுரத்தில் இத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெப கூடிகையில நீங்க உண்மை உள்ளவர்களாக இருந்து அந்த கூடிகையில நீங்கள் பங்கடைந்து நீங்கள் ஒன்றிணைந்து ஜெபித்தால் இந்த ராமநாதபுரத்திலே கர்த்தர் ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். அந்த எழுப்புதல் மூலமாக என்ன நடந்து தெரியுமா? சாக்கார் என்கிறதான ஒரு விளையாட்டு மைதானம் ஆடுவதற்கும் கண்டு கழிப்பதற்கும் ஆட்கள் இன்றி வெறிச்சோடியாக கிடந்தது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இரவு விடுதிகள், சினிமா அரங்குகள், மதுபான கடைகள், கேடுகள், விடுதிகள் மூடப்பட்டது. கிறிஸ்தவ புத்தக நிலையங்களில் ஒரு வேதாகமும் கூட இல்லாமல் போகும் அளவுக்கு எல்லா வேதாகமும் விற்கப்பட்டது. ஒரு நீதிபதியும் வக்கீலும் ஒரு குற்றவாளிக்காக ஜெபித்த போது நீதிமன்றத்திலேயே அந்த குற்றவாளி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். குற்றங்கள் குறைந்தது, திருட்டுக்கள் குறைந்தது, கொலைகள் குறைந்தது, பாலியல் பலாத்காரங்கள் குறைந்தது. இப்படிப்பட்ட பாவங்கள் தேசத்தை விட்டு குறைந்தது, அசுத்தங்கள் நீங்கிறது, பாவ கரைகளை கர்த்தர் வேரோடு உடைத்து மாற்றினார். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார் வேல்ஸ் தேசத்திலே. ஏன் நம்முடைய தேசத்தில் நடக்காதா? நம்முடைய ராமநாதபுரத்திலே நடக்காதா? இன்னைக்கு பாருங்க, சமூக ஊடகங்களில கொலைகள் இல்லாத செய்திகளே இல்லைங்க. கொலைகள் இல்லாத செய்திகள் இல்லை. பாலியல் பலாத்காரங்கள், சிறு பிள்ளைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நம்முடைய தேசத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள். பிரியமானவர்கள், இதை நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. தொலைபேசியில, மொபைல் போன்ல பாக்குறீங்களா? ஒவ்வொரு நாட்களும் இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் உடையணுங்க. வாலிபர்களாக இருக்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த வாலிபர்களே, உங்களுடைய உள்ளம் உடையணும். உங்களுடைய கண்கள் கண்ணீரால் நிரப்பப்படணும்.
உங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படணும். அப்பொழுதுதான் தேசத்துல ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விழுந்து விழாத படிக்கு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கரத்தினால் உங்களை பற்றிக் கொள்வாராக. கர்த்தருடைய கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். எல்லாரும் 2 கரங்களிலே அப்படி எழும்பி நிற்கலாம். 2 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். இது முக்கியமான ஒரு நிமிடம். எல்லாருடைய கண்களும் மூடப்படணும். யாரும் அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. யாரும் அக்கம் பக்கம் பார்க்க கூடாது. இது உங்களுடைய நேரம். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள நேரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஏதோ ஒரு பாவம் உங்களை விழ தள்ளி கொண்டு இருக்கிறதா? வாட்ஸ்அப்ல உள்ள ஏதோ ஒரு மெசேஜ் உங்களை விழ தள்ளி கொண்டு இருக்கிறதா? ஏதோ ஒரு அந்நிய பெண் உங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறாளா? ஏதோ ஒரு அந்நிய நுகத்தடி உங்களை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர விருப்பப்படுகிறார். உங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நுகத்தடியை உடைத்தெறிந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தர கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? வாய்களை திறந்து ஒரு தீர்மானம் விட்டுங்க. இதுவரைக்கும் நான் நிர்விசாரமாக இருந்து விட்ட ஆண்டவரே, இதுவரைக்கும் நாம் மௌனமாக இருந்து விட்ட ஆண்டவரே, ஒரு தானியங்கள் எழும்பினால், ஒரு தானியல் எழும்பினால் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு யோசேப்புகள் எழும்பினால் தேசத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஜெபிக்கிற ஒரு வாலிபன் எழும்பினால் தேசத்தில் ஒரு அசைவு உண்டாகும். இன்னைக்கு அதற்காக தான் கர்த்தர்